ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு ஃப்ரை. பச்சைப்பயிறு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பச்சைப்பயிறு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிரை ஒரு 3 hours to 4 hours நல்லா ஊற வைக்கணும். இந்த மாதிரி கையால் உடைச்சா பச்சைப்பயிறு வந்து உடையணும், அந்தளவுக்கு நல்லா ஊறணும். இது வந்து 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்ச பச்சைப்பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த பச்சைப்பயிறு பேஸ்ட்டில் வந்து இப்போது கொஞ்சமாக இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சைப்பயிறு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பச்சைப்பயிறு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரிங்கு அல்லது ஒரு கிண்ணம் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிறு பிளேட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இட்லி கொப்பரையிலையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பச்சைப்பயிறு வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாவை அதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி ஒரு நல்லா திக்கான பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போது பச்சைப்பயிறு வெந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். பச்சைப்பயிறு வந்து இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃபை வந்து விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பச்சைப்பயிறு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஸ்லைஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச பச்சைப்பயிரை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மசாலாவில் அந்த பச்சைப்பயிரை ஒன்றா போட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஆயிலில் போட்டு ஃபுல் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து தோசைக்கல்லை போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு தோசைக்கல்லை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பச்சைப்பயிரை இதில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பச்சை பயிறு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் ஃபுல்லாக இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு வந்து நீங்கள் குக் ஆகுமான்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே குக் ஆகி தான் இருக்குது உள்ள. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டு எல்லா சைடும் ஈவனாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பச்சை பயிர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணனாலும் ஆயிலிருந்து டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஆயில் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து எல்லா சைடும் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஈவனாக குக் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரை ஆன மாதிரி. இப்போ வந்து ஆயில் வந்து ஜாஸ்தி இருக்காது. ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆனதுக்கப்புறம் இதோ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற பச்சை பயிரையும் அதே மாதிரி மசாலாவில் டிப் பண்ணி இந்த மாதிரி தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை பயிர் ஃப்ரை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பச்சை பயிர் ஃப்ரையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் ஃப்ரை மாதிரியும் இருக்கும், சிக்கன் 65 மாதிரியும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க